அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த லைட் ட்ரேடிங் வீடியோ ஆஃப் 2/8/24. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மார்னிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், யூஎஸில் வந்து ஒரு ரெசெஷன் வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சி வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுனை வந்து ஏற்படுத்திட்டாங்க. யூஎஸ் ஃபியூச்சர்ஸுமே இப்போ வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது. நம்ம மார்க்கெட் ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு நான் நம்பினேன். பட் அந்த ரெக்கவரி அப்படிங்கிறது உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் நல்லா நடந்திருக்கு. நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அவன் வந்து இது வந்து S1, இது S2. இவன் வந்து 0.44% தான் டவுனு. S2லேருந்து ரிவர்ஸ் ஆகி நல்லா மேலே போயிட்டான். S1 வரைக்குமே போயிட்டான். நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறதுமே பேங்க் நிஃப்டியில் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் நிஃப்டி அப்படிங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா மேலே போக முடியல. விர்ஜின் சிபிஆர் பக்கத்தில் ஓப்பன் ஆனால் இவன் ஓப்பன் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா S3 கிட்ட. ஸோ S3 கிட்ட இருக்கும்போதெல்லாம் வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து நிஃப்டியில் கிடையாது. அவன் எப்போ S2க்கு மேலே போகிறானோ அப்போ தான் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நோ என்ட்ரி ஜோனில் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியில் சப்போஸ் என்ட்ரி எடுத்திருந்தால் அது ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி மார்னிங்கே நான் சொல்லியிருந்தேன், ரிவர்சல் ட்ரேடு தான் வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே லோ ப்ராபபிள் ட்ரேட் எது அப்படிங்கிறத என்னால் கன்க்ளூடே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹியூஜ் கேப் டவுனில் ஒரு 200 பாயிண்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 தடவை 6 தடவை மிஞ்சி போனால் 10 தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட் கேஸில் 200 நாளில் ஒரு 10 தடவை தான் வந்து ஓப்பன் ஆக முடியும். அப்படிங்கும்போது அந்த நாளில் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இருக்கிற போட்டி வந்து எப்பவுமே ஹியூஜ் கேப் அப்லையும் சரி ஹியூஜ் கேப் டவுன்லையும் சரி ரொம்பவே வந்து அக்ரெசிவாக இருக்கும். அதனால் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள பையர்ஸ் ஜெயிக்கிறதோ இல்லை செல்லர்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் பொசிஷன் எடுத்தோம்னா அவங்க போடுற சண்டையில் நம்ம பலியாடாக மாதிரி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ஒரு ஹையர் கன்ஃபர்மேஷன் வராமல் என்ட்ரி ஆகிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது தான். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து பேரிஷாக தான் இருக்கான். இந்த விர்ஜின் சிபிஆர் கைஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளால் பையும் பண்ண முடியாது, செல்லம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக மார்க்கெட்டை வேடிக்கை பார்க்கணும். அண்ட் அதை தான் நானும் பார்க்க போகிறேன். ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து மேபி நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டி ரிவர்ஸ் ஆகிற அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து ஒரு அசனிங் சிபிஆர். ஸோ கன்வின்சிங்காக ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லாதனால எனக்கு என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. ரெண்டாவது நான் வந்து ஒரு பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி வந்து பக்காவாக மண்டே சிபிஆரை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக சிஸ்டமேட்டிக்காக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் டிஸ்கிரிஷனரியாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை வந்து நான் வந்து என்னோட கோட்டாக் அக்கௌண்ட்டில் வந்து டிப்ளாய் பண்ண போகிறேன். மேபி இன்னைக்கு ஈவினிங்கே அதுக்கான என்ட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா அது என்ன என்ட்ரி என்ன அனலிசிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் இன்ட்ராடே எடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக அதில் அந்த பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜியில் இதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். சிஸ்டமேட்டிக்காக இப்போ மண்டே சிபிஆர் எப்படி நம்ம வந்து வாரம் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டுருக்கோமோ அதே மாதிரி அந்த பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லைவில் வந்து மார்க்கெட் அனலிஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் அனலிஸ்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு ஃபீட்பேக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி என்னோட அனலிசிஸ் இன்னும் ஃபர்தராக வந்து மாற்றிக்கிறக்கோ இல்லை வந்து இன்னும் வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்குறக்கோ எனக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிட்டு இருக்குது, 6% ரைஸ் ஆகிருக்கு. என்றைக்குமே மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது ரைஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஃபர்தராக மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கீழே விழுந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒருத்த மட்டும் தான் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து அப்படியே உச்சாணி கொம்பில் இவன் வந்து ஏறுறதுனால தான் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். மார்க்கெட்டில் வந்து ஃபர்தராக பெரிய ஃபால் வராதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா அதை தவிர எல்லாருமே வெறிக்குண்டு டவுனில் இருக்காங்க. நீங்கள் இண்டிசஸை பொறுத்தவரை இங்கே பாருங்கள், மெட்டல், ஆட்டோ, பிஎஸ்சி, ரியாலிட்டி, இன்ஃப்ரா, பிஎஸ்யூ பேங்க்கு, இங்கே பாருங்கள் எஃப்எம்சிஜியை தவிர எஃப்எம்சிஜி மட்டும் தான் 0.25% வந்து பாசிட்டிவாக இருக்கிறான். அதை தவிர மற்ற எல்லாருமே பயங்கர நெகட்டிவாக இருக்காங்க. ஓவரால் மார்க்கெட்லாம் ப்ளீட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் நிஃப்டியுமே செமையான ஒரு ஃபால் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து எப்போவுமே 200 பாயிண்ட் ஃபால்லாம் வந்து நிஃப்டி பீஸாக வாங்குவேன். பட் இது கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்கிறதுனால மார்க்கெட்டே கொஞ்சம் ஆல் டைம் ஹைல் இருக்கிறதுனால ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். மேபி இப்போ நான் போய் நிஃப்டி பீஸ் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் வாங்கிட்டு உங்களுக்கு ஃபர்தராக அனலிசிஸ் பண்ணுறேன். அண்ட் கமெண்ட்டில் வந்து எப்படி நம்ம இது ஓகேவாக இருக்கா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை ஃபர்தராக இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் நான் இதுக்கப்புறம் ஏதாவது ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படின்னா ஈவோடியில் நம்ம ஃபுல்லாக அனலிசிஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து 3:15 பக்கமாக ஆகுது. ஸோ நான் இன்றைக்கி மார்னிங்கே சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி மேபி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து ப்ரைஸ் வந்து S1 கீழே க்ளோஸ் வைக்கணும். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் என்ன தான் பேங்க் நிஃப்டியில் ரெக்கவர் ஆகி மேலே போயிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 2% மேலே போயிட்டு, அதாவது இங்கேருந்து இப்போ வந்து 300 இருக்குது, பட் ஆவரேஜ் க்ளோசிங் எப்படி ஒரு 350 மாதிரி வரும். ஸோ நம்ம 400 கணக்கு வச்சுட்டு ஒரு 2% மேலே போனீங்க அப்படின்னா ஒரு 52,400 மாதிரி வரும். ஒரு நிமிஷம். ஸோ
பார்த்தீங்களா? ஸோ 52,400 வரும். ஸோ அதை நான் செல் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்ட்ரைக் தள்ளி 52,600 வந்து பை பண்ணி வச்சுருக்கேன். நேற்று வந்து கொஞ்சம் ஆர்டர் மிஸ்டேக் பண்ணதுனால நான் தன்லேயுமே போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2,700 மாதிரி ப்ராஃபிட் காட்டுது. ஸோ நான் கோட்டாக்கில் அது போட்டு வச்சிட்டேன். 10 லாட் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள் 600 பை 400 செல்லு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ப்ளேஸ் ஆர்டர்ஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகிடுச்சு. போர்ட்ஃபோலியோவில் பார்த்தா உங்களுக்கு அது இருக்கும். இதோட அனலிசிஸ்லையுமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இங்கே காட்டுறது பார்த்திங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக வரப்போகுது. ஸோ P&L டேபிளில் பாருங்கள். ஸோ 2,700 மேக்ஸ் ப்ராஃபிட்டு அண்ட் மேக்ஸ் லாஸ் அப்படிங்கிறது 27,000 வரைக்கும் வரும். பட் நம்ம வந்து டெக்னிக்கலி அது வந்து தியரட்டிக்கலி அது வந்து பார்த்திங்கன்னா வராது. ப்ராக்டிக்கலி இது வந்து வராது. இது வந்து தியரட்டிக்கல் லாஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த பொசிஷனை நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இதான் நான் புதுசாக பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட 1-to-1 கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கல. மேபி இந்த வீக்கெண்டில் சொல்லிக் கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கனால இந்த புது பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட்னா ஜாயின் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்றைக்கி அனலிசிஸ் பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நெகட்டிவாக தான் இருந்தால். அண்டு இந்த மந்தோட சிபிஆருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டான் நிஃப்டி அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட டே லோ கிட்ட தான் முடிச்சிருக்கிறான். நீங்கள் பாருங்கள் S1, S2, S3, S4லாம் தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கிற அளவுக்கு அப்படின்னா ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிறது தெரில. ரெண்டாவது பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து S2 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு நல்லா ஒரு பையிங் ப்ரெஷரோட மேலே போச்சு. ஆனால் சிபிஆர் கிட்ட போயிட்டு திருப்பி செல் ஆஃப் வந்து கீழே S1 கீழே வந்துருச்சு. என்னைக்கு மோர் அசனிங் சிபிஆர் வந்து S1 கீழே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய பேரிஷ்னஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த லாஜிக்கில் தான் நம்ம வந்து இந்த பொசிஷனையும் எடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இந்த S1 கீழே தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% ஏறி இருக்குது. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகுது, விக்ஸும் ஏறுது அப்படின்னா அது ஒரு பேரிஷ்னஸ் தான். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்தே வந்து நம்மளை காப்பாற்றினா நம்ம மார்க்கெட்டை காப்பாற்றின ஒன் ஆஃப் த சேவியர் அப்படின்னா HDFC பேங்க் தான். அவன் மட்டும்தான் இன்றைக்கி 1% பாசிட்டிவ் இருந்தான். மற்ற எல்லாமே மோஸ்ட்லி செக்டார் வைஸுமே பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. இண்டெக்ஸ் வைஸ் பாருங்களேன், மெட்டல், ஆட்டோ, PSC, ரியாலிட்டிலாம் பாருங்கள் 3.5% விழுந்திருக்கான். இருங்க சேஞ்ச் பர்சன்டேஜ் பார்ப்போம். ரியாலிட்டி தான் ரொம்ப அதிகமாக விழுந்திருக்கிறான். ஃபார்மா மட்டும்தான் 0.5% பாசிட்டிவாக இருந்திருக்கிறான். அதை தவிர எல்லாருமே நெகட்டிவாக இருந்தாங்க. நிஃப்டி வந்து நான் மத்தியானம் பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தான், அவனுமே நெகட்டிவாக போயிட்டான். ஸோ கிளியர்லி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் டெரிட்டரிக்கு போயிடுச்சு. இது ரெக்கவர் ஆகுமா ஆகாதா நமக்கு தெரியாது. பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த இடம் பார்த்திங்களா, ஸோ இந்த இடம் ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. மேபி இந்த இடத்துல ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வந்துட்டு அதுக்கப்புறமா கீழே விழுற கூட வாய்ப்பு இருக்குது. பட் கிளியராக பியரிஷ் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம மார்க்கெட்டு. பேங்க் நிஃப்டியும் அப்படி தாங்க. நம்ம இந்த 200க்கு கீழே க்ளோஸ் வச்சா நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம். ஸ்டில் அது 200 கீழெலாம் க்ளோஸ் வைக்கல, 300 கீழே தான் வந்திருக்கான். பட் நம்ம இது வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி. சிஸ்டம் அதை சொல்லிட்டு நம்ம பண்ணிடணும். அதுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. ஸோ மார்க்கெட் வந்து மிட் கேப் நிஃப்டி கூட பாருங்கள் உங்களுக்கு 1.8% பயங்கரமாக கீழே வந்திருக்கான். அண்டு லாஸ்ட்டில் பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்திருக்கு. மேபி FIA வந்து பயங்கரமாக செல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதை வந்து ஈவோடியில் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து அவ்வளோதாங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக ஒரு வீக்கை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் முடிச்சிருக்காங்க. வீக்லி பேசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விக்கோட ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரியான பேட்டர்னில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறான். அப்படியே நீங்கள் வந்து நிஃப்டி பக்கம் வந்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டிலோட க்ளோஸ் வச்சுருக்கிறான். நேற்று தான் சொல்லியிருந்தேன் 25,000 அப்படிங்கிற ரெக்கார்டு க்ளோசிங்கில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. இன்றைக்கே பெரிய செல்லிங் ப்ரெஷரை போட்டு முடிச்சு விட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க வரும் நாட்களில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த செபியோட கன்சல்டேஷன் பேப்பர் ஒரு வாரம் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 30 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2-3 நாள் முன்னாடி இதை நான் ஃபுல்லாக படிச்சிட்டேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த மாதிரி பாதிக்க போகுது அப்படின்ட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி ப்ராபப்ளி நாளைக்கே நான் அப்லோட் பண்ணிடுவேன். PVDலாம் போட்டு வச்சுட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மற்றவங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட 1-to-1 கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். பை.